இன்றைக்கி நம்ம அந்தி கிறிஸ்து அல்லது ஆன்டி கிரைஸ்ட் அதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். இதிலிருந்து ஆரம்பித்து நீங்கள் பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா தான் இனி வரப்போகிற நாட்களில் உங்களுக்கு அது நல்லா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம ஒரு ரொம்ப கடைசி காலங்களில் நின்றுக்கிட்டு இருக்கும்போது நம்மளை சுற்றி எல்லாமே அந்த நிறைவேறுதல்கள் இருக்குது. அப்போ நம்ம அந்த காரியங்களை அதிகமாக பார்க்கணும். அந்தி கிறிஸ்து அல்லது ஆன்டி கிரைஸ்ட் இந்த வார்த்தையை வேதத்துக்கு கொண்டு வந்தவரே அல்லது இன்ட்ரடியூஸ் பண்ணவரே இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதுகிற யோவான் அப்போஸ்தலர் தான். He only is introducing that term anti Christ. அது வரைக்கும் வேதத்தில் அந்த ஆன்டி கிரைஸ்ட்டுங்கிற வார்த்தை கிடையவே கிடையாது. இவர் தான் ஆட் பண்ணியிருக்கு, அதை சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ரெண்டு காரியத்தை அதை குறித்து எழுதுகிறாரு. ஒன்று முதல் வாசிங்க, 1 யோவான் 4:3. 1 யோவான் 4:3. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. அப்போ அவர் என்ன சொல்றாரு? ரெண்டு டிஸ்டிங்ஷனை கொடுக்குறாரு. ஒன்று அந்தி கிறிஸ்துவின் ஆவி, த ஸ்பிரிட் ஆஃப் ஆன்டி கிரைஸ்ட். ஸ்பிரிட் ஆஃப் ஆன்டி கிரைஸ்ட், அந்தி கிறிஸ்துவின் ஆவி. ரெண்டாவது 1 யோவான் 2:18. பிள்ளைகளே, இது கடைசி காலமாக இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். அப்போ அவர் ஒரு டிஸ்டிங்ஷன், ஒரு டிஃபரன்ஸை காட்டுறாரு. ஸ்பிரிட் ஆஃப் ஆன்டி கிரைஸ்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் a particular person, antichrist, the antichrist. ஒரு definite article அதில் இருக்குது. தமிழில் இல்லை, ஆங்கிலத்தில் இருக்குது. definite article, there is the antichrist. அப்போது ரெண்டு காரியத்தை அவர் சொல்கிறாரு. அந்தி கிறிஸ்துவின் ஆவி, அடுத்தது அந்தி கிறிஸ்துன்னு. நம்ம எல்லாருமே என்ன உணரணும் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து பரமேறிய பிற்பாடு சபை ஆரம்பித்த நாள்லேருந்து இன்ன வரைக்கும் இந்த வேதத்தை புரட்டி பல டாக்டரினை கொண்டு வரவங்க இருந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அது வர வர அதிகமாயிருக்கு. நம்ம நினைக்கிற மாதிரி இந்த வேதத்துக்கு எதிரி வெளியில இல்லை, உள்ளதான் இருக்கிறாங்க. இன்னைக்கு யார் வேணாலும் சபைகளை ஆரம்பிக்கலாம், எந்த டாக்டரினை வேணாலும் சொல்லலாம். அதுக்கு கண்ட்ரோலே இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா the spirit of antichrist. அதனால வேதத்தில் இருக்கிற நமக்கு தெரிஞ்ச இந்த டாக்டரினை எந்தெந்த இடத்துல புரட்டுறாங்களோ அது எல்லாமே அந்தி கிறிஸ்துவின் ஆவி. அப்போ யோவான் சொல்றாரு, இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவியை நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்றாரு. 1 யோவான் 2:22. இயேசு கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேற யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. அப்போ அந்தி கிறிஸ்து யாரு? அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவியை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தாக்கா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கடவுள். அவர் என்ன பண்ணாரு? மனிதனா வந்தாரு. இன்கார்னேஷன், மனிதனா வந்தாரு. அந்த மனிதனா வந்த அதை மறுதலிக்கிற எல்லாருமே பொய்யன். அப்போ அப்படின்னு பார்த்தா சிலர் என்ன சொல்றாங்க? இயேசு வெறும் கடவுள் மட்டும்தான் அப்படின்னு. சிலர் என்ன சொல்றாங்க? அவர் எப்படி கடவுளும் மனுஷனும் ஒரே சரீரத்தில் இருந்திருக்க முடியும்? அவரு வெறும் மனுஷன் தான். அப்படி கிடையாது. அவர் ஒரே சரீரத்தில் கர்த்தர் மனிதனாகவும் இருந்தார், கடவுளாகவும் இருந்தார். அதில் எல்லாத்துக்கும் மேலே அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? பிதாவுக்கும் குமாரனுக்கும் இருக்கிற உறவை மறுக்கிறவங்க எல்லாருமே யாரு? அந்தி கிறிஸ்து. அவங்க பொய்யன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் யோசித்து பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தேவனோட குமாரனா வந்து இன்ன வரைக்கும் அவர் தேவனுடைய குமாரனாவே தான் இருக்கிறாரு பரலோகத்தில். அதனால தான் உங்களாலையும் என்னாலையும் பிதாவண்ட போக முடியுது. அதை மறுதலிக்கிற எல்லாருமே அந்தி கிறிஸ்துவின் ஆவிதான். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உலகத்தில் ஒரு பெரிய ரிலிஜன், மதம், அது கண்டிப்பாக பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்குது அப்படின்னாக்கா அது இஸ்லாம். அவங்களுக்கு காட் ஹேஸ் நோ சன், கடவுளுக்கு குமாரன் கிடையாது அப்படிங்கிறது தான் அவங்களோட பேசிக் டெனன்ட் ஆஃப் இஸ்லாம்.
அதே சமயத்தில் 3 கல்ட், 3 பொய்யான காரியங்கள் கிறிஸ்தவத்தில் இருக்கு. அந்த 3 கல்ட்ஸுமே அந்த ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப்பை அவங்க மறுக்கிறாங்க. மார்மானிசம், ஜெகோவா விட்னஸ் அண்ட் ஒன்னஸ் பென்டிகாஸ்டலிசம், மூணுமே அவங்க. ஸோ நீங்கள் டிசைட் பண்ணுங்க எது அந்தி கிறிஸ்துவின் ஆவி அப்படிங்கிறத. அதனால் பிசாசு நல்ல தந்திரம் உள்ளவன். அவன் திடீர்னு ஒரு நாள் வந்து அந்தி கிறிஸ்துவா நிற்க போகிறது கிடையாது. அவன் இந்த உலகத்தை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் தன்னை அக்செப்ட் பண்ணணுங்கிற அளவுக்கு தன்னையே அவன் ப்ரிப்பேர் பண்ணி இந்த உலகத்தை ப்ரிப்பேர் பண்ணி கடைசியாக அந்தி கிறிஸ்து வருவான், வெளிப்படுவான். அதுதான் முக்கியம். அடுத்தது அந்தி கிறிஸ்து, ஆன்டி கிரைஸ்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது, ஆன்டி கிரைஸ்ட்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? அகெயின்ஸ்ட் கிரைஸ்ட் அப்படின்னு. அவன் கர்த்தருக்கு மாறுபட்டு பேசுகிறவேன்னு. அது மட்டும் ஒரு அர்த்தம் இல்லை. இன்னொரு அர்த்தம் இயேசுவுக்கு பதிலாக வருவேன், இன்ஸ்டெட் ஆஃப் கிரைஸ்ட். இட் இஸ் நாட் ஓன்லி அகெயின்ஸ்ட் கிரைஸ்ட், இன்ஸ்டெட் ஆஃப் கிரைஸ்ட். ஏதோ கர்த்தர் நமக்கு போதுமான அவர் அல்ல, அதனால நான் ஒரு மெஸ்ஸையா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இஸ் த ஆன்டி மெஸ்ஸாயா. அதனால தான் இன்னைக்கு நீங்கள் உலகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இயேசுங்கிற பேரை எடுத்துடணுங்கிறாங்க. இயேசுங்கிற பேரை அமெரிக்காவில், அது கிறிஸ்டியன் கண்ட்ரி, அங்கேயே என்ன பண்ணுறாங்க, இப்போ ஹாப்பி ஹாலிடேஸ்ன்னு சொல்லணும்ட்டுன்னு, ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு. அதனால் கர்த்தருங்கிற அந்த பேரே இருக்கக்கூடாது அப்படின்னு. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம நல்லா பார்த்துக்கணும். சரி, நம்ம போன வாரம் வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்தில் படித்தோம். பிசாசு எப்படி வானத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டான். தள்ளப்பட்ட பிற்பாடு அவனோட முதல் டார்கெட்டே யாராக இருந்தாங்க? யூத மக்களாக இருந்தாங்க. அந்த யூத மக்களை அவன் வந்து அதிக அளவுக்கு பெர்சிக்யூட் பண்ணி அவங்கள தொந்தரவு பண்ணதுக்கப்புறம் அவனுடைய அட்டென்ஷன் யார் மேலே திரும்பிச்சுன்னு போட்டிருக்கு? மற்றவங்க மேலே. மற்றவங்கன்னா கிறிஸ்தவர்கள் மேலே அப்படின்னு சொல்லி அந்த 12வது அதிகாரம் 17வது வசனம் முடிஞ்சுது. இன்னைக்கு 13வது அதிகாரம் முதல் வசனம். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்தில் இருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. அப்போ இங்க போட்டிருக்கு, நான் கடற்கரை மணல் மேல் நின்றேன்னு போட்டிருக்கு. இதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு எப்படி இருக்குதுனாக்கா, அங்கே டிரான்ஸ்லேஷன் சரியில்லை. இங்கிலீஷ்லேயும் சரி, தமிழில் எல்லாத்துலேயும். கிரேக்க மொழியில் எப்படி போட்டிருக்குன்னா, அவனை பற்றியே பேசிக்கிட்டு வருது 12வது அதிகாரத்தில். பிசாசு என்ன பண்ணான்? கீழே தள்ளப்பட்டான், இஸ்ரேல் ஜனங்களை அவன் பெர்சிக்யூட் பண்ணான், அடுத்தது கிறிஸ்தவங்களை. அப்புறம் அவன் கடற்கரை மணலில் நிற்க கண்டேன்ட்டுன்னு. யார் நின்னது? பிசாசு நின்றுகிட்டு இருக்கிறான். நான் சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வரதை பார்த்தேன்னு. ஸோ he stood on the seashore. Who stood? சேட்டன். அவன் தான் நின்னா அப்படிங்கிறத அங்கே போட்டிருக்குது. அதுதான் அதில் ரொம்ப முக்கியம். அடுத்தது, நான் ஒரு மிருகம் கடலிலிருந்து வெளியில், அப்படிதானே சிஸ்டர்? சமுத்திரத்திலிருந்து வெளியில வரதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அந்த சமுத்திரம் எது? முக்கியமா அநேக வேத பண்டிதர்கள் அது மெடிட்ரேனியன் சி, மத்திய தரைக்கடல் அப்படின்னு இருக்கலான்னு. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த பகுதியில் இருக்கிற கிரேட் சி அதுதான் மெடிட்ரேனியன். இன்னொன்று, மெடிட்ரேனியன் ஐரோப்பாவையும் இந்த மத்திய கிழக்கு பகுதிகளையும் இணைக்கிற ஒரு கால்வாயா இருக்கு. அது ஒரு அர்த்தம். ரெண்டாவது அர்த்தம் என்னன்னா, மக்கள் மத்தியில மக்கள் குழம்பி போய் அநேக மக்கள் அப்படி இருக்கிற அந்த கூச்சல் குழப்பம், அதையும் கர்த்தர் என்ன சொல்றாரு? கொந்தளிக்கிற ஒரு கடல் அப்படின்னு சொல்றாரு. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57வது அதிகாரம் 20வது வசனம். துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள். அது அமர்ந்திருக்க கூடாமல் அது ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரையில் ஒதுக்குகிறது. அப்போ துன்மார்க்கர், அந்தி கிறிஸ்து எதுக்காக இந்த உலகத்தை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான்னா, கொந்தளிக்கிற கடல் போல இருக்கணும்னு. எல்லா இடத்துலையும் கேயாஸ் தான். இப்போ நம்ம நாட்டிலையும் அப்படிதான் இருக்குது. எல்லாமே ஒரு பிரச்சனைன்னு தூண்டி விட்டா எல்லாமே, எவ்ரி கண்ட்ரி தேர் இஸ் கேயாஸ்.
அந்த கேயாஸுக்கு மத்தியில, அந்த குழப்பத்துக்கு மத்தியில அவன் எழும்பி வருவான். அந்த குழப்பத்தை கர்த்தர் எதுக்காக ஓமைப்படுத்தியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கொந்தளிக்கிற கடல் போலன்னு. ஸோ தட் இஸ் த வே இட் இஸ். அது ஒன்று மெடிட்ரேனியன் சீயா இருக்கலாம், அல்லது த கேயாட்டிக் ஹியூமனிட்டி, அதுலேருந்து அவன் கிளம்பி வரலாம். இப்போ அந்த மிருகம் யாருங்கிறத நம்ம பார்ப்போம். 13வது அதிகாரம் முதல் வசனத்தில் நம்ம பார்த்தோம், அவனுக்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்ததுன்னு. 12வது அதிகாரம் 3வது வசனம், அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலுசர்ப்பம் இருந்தது. அப்போ இது ரெண்டும் ஒண்ணா? 12வது அதிகாரத்துல நம்ம படிச்சோம், அந்த 10 தலையும் 7 கொம்புகளும் உள்ளது யாரு? வலு சர்ப்பம்னு போட்டிருக்கு. அதே அதிகாரத்துல 9வது வசனத்துல போட்டிருக்கு, அந்த வலு சர்ப்பம் யாரும் இல்ல, அவன் சாத்தான்ங்கிறதையும் போட்டிருக்கு. அப்ப இப்ப பார்த்த ஒரு மிருகத்துக்கு 7 தலையும் 10 கொம்பும் இருக்குதுன்னு. அவங்க 2 பேரும் ஒண்ணா? ஆனா அதுல ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு, நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். 12வது அதிகாரம் 3வது வசனத்துல அவனுடைய தலைகள் முடிசூட்டப்பட்டிருந்தது. There were crowns in his head. 12வது அதிகாரம் 3வது வசனம். ஆனா 13வது அதிகாரம் முதல் வசனத்துல அவனுடைய கொம்புகள்ல கிரீடம் இருந்ததுன்னு போட்டிருக்கு. That is the subtle difference. பாத்தீங்களா? அப்போ 2 பேரும் ஒன்றும் இல்லைங்கிறது நமக்கு தெரியுது. 2 பேரும் ஒன்றும் இல்லை, ஒன்று கிடையாது. 2 பேருக்கும் 7 தலையும் 10 கொம்புகளும் இருந்தாலும், ஒருத்தருக்கு 7 தலைகள், பிசாசுக்கு 7 தலைகள் கிரீடம் வைக்கப்பட்டிருந்தது. ஆனா இந்த மிருகத்துக்கு 10 தலைகள்ல தான் அந்த கிரீடம் வைக்கப்பட்டிருந்தது. அதனால இவங்க 2 பேரும் ஒரே ஆளை குறிக்கலைங்கிறது நமக்கு தெரியுது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இந்த அந்தி கிறிஸ்துவ பிற்பாடு நம்ம படிக்கும்போது வெளிப்படுத்தல் 17 வாசிக்க வேண்டாம், வெளிப்படுத்தல் 17:11 அதுல போட்டிருக்கு, அவன் ஒரு மனுஷன், அந்தி கிறிஸ்து ஒரு மனுஷன், அவன் ஒரு ராஜா, ஒரு ராஜ்யத்தை ஆள்றதுக்காக வந்திருக்கான் அப்படின்ட்டுன்னு. அவன் வெளியரங்க தோற்றம் மனுஷனா தான் இருக்கு. ஆனா கர்த்தர் ஏன் அவனை மிருகம்னு சொல்றாரு? கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் கடல்ல இருந்து ஒரு மிருகம் வந்ததை தான் நான் பார்த்தேன்னு தான் யோவான் சொல்றாப்புல. ஏன் அவனுக்கு மிருகம் அப்படின்னு பேரு? இது மறுபடியும் நம்மளுடைய பழைய கதை. நான் அதை சீக்கிரமா பிரஷ் பண்ணிட்டு நான் போயிடுறேன். உங்களுக்கு நான் ஆரம்பத்திலிருந்து நான் சொல்லியிருக்கிறேன், ஆதியில தேவ தூதர்கள் பெண்களோட உறவு கொண்டு ராட்சதர்களை படைத்தாங்க, ராட்சதர்களை அவங்க உருவாக்குனாங்க. இந்த ராட்சதர்களுக்கு எபிரேய பாஷையில நெஃபலீம் அப்படின்றது பேரு, நெஃபலீம் அப்படின்னு. அவங்க ராட்சதர்கள். இவங்க அதோட கூட நிறுத்திடாம இந்த தேவ தூதர்கள் என்ன பண்ணிட்டாங்க, சில ரகசியங்களை மனிதர்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. மனிதர்களுக்குன்னு சில ரகசியங்களை கர்த்தர் மூடிதான் வைத்திருந்தாரு. உங்களுக்கு தெரியும், ஏதேன் தோட்டத்துல 2 முக்கியமான மரங்களை சொல்லப்பட்டிருக்கு. ஒன்னு ஜீவ விருட்சம், இன்னொன்னு நன்மை தீமைய, ட்ரீ ஆஃப் நாலேஜ். ஆனா கர்த்தர் ட்ரீ ஆஃப் நாலேஜை சாப்பிட வேண்டாம்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு நிறைய ரீசன் இருந்தது. சில நாலேஜை கர்த்தர் மனுஷனுக்கு கொடுக்கவே இல்லை. தே ஆர் கால்ட் த ஃபோர்பிடன் நாலேஜ். கர்த்தர் ஏன் அதை மனுஷனுக்கு கொடுக்கலன்னு தெரியாது. ஒருவேளை பின்னாடி கொடுத்திருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் மனுஷனை அதை தேட வேண்டாம்னு சொன்னாரு. ஆனா இந்த தேவ தூதர்கள் யாரு? தேவனோட சமூகத்திலிருந்து அவருடைய முகத்தை பார்த்தவங்க. இப்ப கீழே அவங்க என்ன பண்றாங்க, பெண்களோட உறவு கொண்டதோட மட்டும் இல்லாம இந்த நாலேஜையும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுல அந்த நாலேஜ்ல ஒரு நாலேஜ் என்னன்னா, மனுஷனோட மரபு அணுக்களை எப்படி மாற்றுறதுன்னு, ஹவு டு மேனிப்புலேட் த டிஎன்ஏ, ஹவு டு மேனிப்புலேட் த டிஎன்ஏ. இப்போ நம்மளுடைய மரபு அணுக்கள் எல்லாருக்குமே மனுஷன் அப்படிங்கும்போது ஒரு குறிப்பிட்ட இது அது மாதிரி கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அதை மாற்றுறது எப்படி அப்படிங்கிறத அவன் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தான். ஏன்னா நீங்க வாசித்தீங்கன்னா ஆதியாகமம் 10வது அதிகாரம் 8வது வசனத்துல இந்த முதல் அந்த மாதிரி ஒரு ரிபெல் அப்படி இருந்த ஒரு எதிராளியா இருந்தது நிம்ராத்னு நம்ம படிக்கிறோம். நிம்ராத் 10வது அதிகாரம் 8வது வசனத்துல போட்டிருக்கு, நிம்ராது பராக்கிரமசாலியா மாறினான்னு போட்டிருக்கு. he began to be a nephilim. அதனால அவன் பிறந்த போது வளர்ந்த போது சாதாரண ஹியூமன் பீயிங்கா தான் இருந்தான்.
ஆனால் அவன் திரும்பி அவனுக்கு ஏதோ ஒரு நாலேஜ் அவனுக்குள்ள இருக்கு. அதனால அவனுடைய டிஎன்ஏல ஏதோ ஒரு மாற்றங்கள் இருக்க பண்ணி அவன் என்ன பண்ணிட்டான், ராட்சதரா நெஃபலீமா ஆயிட்டான் அவன். ஸோ ஹி பிகேன் டு பி அ நெஃபலீம். அப்போ உங்களுக்கு அந்த நெஃபலீம் அப்படிங்கும்போது உள்ள மரபணுகளை மாற்றும் போது வெளியில நம்ம ஹியூமன் பீயிங்கா இருந்தாலும் கூட நம்ம மனுஷனோட டிஎன்ஏயை வச்சில்லை. அந்த நாலேஜ் தான் இப்ப மறுபடியும் இந்த உலகத்துல வந்துகிட்டு இருக்கு. போன அக்டோபர் 26 சைனாவில் முதல் தடவையா டிஎன்ஏயை ஒரு மனுஷன்ல மேனிப்புலேட் பண்ணி, நான் அந்த டெக்னிக் என்னங்கிறத உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், CRISPR-Cas9 அந்த வெட்டி அதை இன்னொரு ஜீனை அதுல ஒட்டி செஞ்சிருக்கிறாங்க. ஸோ he is not going to be a human being any longer. அப்போ மறுபடியும் கர்த்தர் சொன்னாரு, நோவாவுடைய காலம் எப்படி இருந்ததோ அப்படிதான் மனுஷகுமாரன் திரும்பி வரும்போது இருக்கும்னு. இன்னைக்கு விஞ்ஞானங்கிற பேர்ல யார் வேணாலும் எது வேணாலும் அட்டெம்ப்ட் பண்ணலாம். நீங்க ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வெளியரங்கமா மனுஷனை போல இருந்தாலும் ஒரு நெஃபிலிம் யாரு, பாதி ஏஞ்சல் பாதி ஹியூமன் பீயிங். அப்போ அவன் மனுஷங்கிற ஐடென்டிட்டியே அவனுக்கு போயிடுது. ஆனா கர்த்தர் சொன்னாரு ஆதியாகமம் 1:26 நம்ம மனுஷனை நம்ம சாயல்ல படைப்போம் அப்படின்னு சொன்னாரு. நம்ம கர்த்தருடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய சாயல் அப்படிங்கும் போது நமக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான், இந்த உள்ளான மனுஷன், ஆவிக்குரிய மனுஷன். அவன் எல்லா விதத்திலையும் மாரலி மற்றபடி எல்லா விதத்திலையும் கர்த்தரை போல ஒரு சாயலை கொண்டிருக்கிறான். அதுதான் அங்க இருக்கிறது. ஆனா இப்போ இந்த மாதிரி மரபணுக்களை மாற்றும் போது மனுஷன் அந்த சாயலை இழந்து போயிடுறான். அந்த சாயலை இழந்து போகும்போது அவன் என்னவாயிடுறான், மிருகமாயிடுறான். ஸோ நிம்ராத் வாஸ் நாட் ஓன்லி எ நெஃபிலிம் பட் இஸ் எ பீஸ்ட். அதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது, இப்போ ஒரு மனுஷன் மரித்து போகும்போது, முக்கியமா கர்த்தர்ல இருக்கிறவங்க மரித்து போகும்போது நம்மளுடைய ஆவி நம்மளுடைய சரீரத்தை விட்டு போயிடுது. சரீரத்தை விட்டு போனோன்னா உலகத்துல இருக்கிற வரைக்கும் இதுக்கு ஒரு கோட்டு மாதிரி இருக்கு, அதுதான் இந்த உடம்பு. ஆனா இந்த ஆவி வெளியில போனதுக்கு அப்புறம் கர்த்தர் என்ன கொடுக்கிறாரு, அதுக்கு ஒரு ஆவிக்குரிய சரீரத்தை கொடுக்கிறாரு. வாசிங்க 2 கொரிந்தியர் 5 முதல் 3 வசனங்கள். 2 கொரிந்தியர் 5 முதல் 3 வசனங்கள். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாய் இருக்கிறோம். தரித்து கொண்டவர்கள் ஆனால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இப்போ நமக்கு வேற உடம்பு கர்த்தர் கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு, ஆவிக்குரிய உடம்பு. ஆனா ஒரு நெஃபிலிம் ஒரு ராட்சதன் அவன் மரித்து போனதுக்கு பிற்பாடு அவனுடைய ஆவி எங்க போகுதான், கீழே போயிடுது. அவன் பாதாளத்துல கர்த்தர் அந்த ஆவிகளை அடைத்து வைத்திருக்கிறாரு. ஆனா அந்த ஆவிகளுக்கு சரீரம் கிடையாது. They are called disembodied spirit. 3 பேர்கள் அதுக்கு நீங்க இருக்கு. வேதத்துல அசுத்த ஆவி, ஈவில் ஸ்பிரிட்ஸ் அப்படிங்கிறது இந்த நெஃபிலிமோட டெட் நெஃபிலிம். அடுத்தது டீமன்ஸ், அது எல்லாமே ஆங்கிலத்துல டீமன், ஈவில் ஸ்பிரிட் அல்லது அசுத்த ஆவி, அது எல்லாமே யாரு, இந்த நெஃபிலிம் மரித்து போனோன கீழே அடைக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த மந்திரம் மாந்திரிகம் இது மாதிரி வைத்து கீழே அடைக்கப்பட்டிருக்கிற இந்த அசுத்த ஆவிகளை மனுஷனால மேல கூப்பிட முடியும். அதனால தான் நீங்க ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு மற்ற மதம் சார்ந்த சில பண்டிகைகளுக்கோ சில செலிப்ரேஷனுக்கோ போகும்போது ஜாக்கிரதையாயிருங்க. ஈவன் இஃப் இட் இஸ் அ டெத் ஆல்சோ ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அவங்க கூப்பிடுறது எல்லாமே ஆவிகளை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால we need to be careful. நமக்கு அந்த ப்ரொடெக்ஷன் அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னா அதுல நம்ம போறது நல்லது இல்லை. அதனால அவங்களால மேல கூப்பிட முடியும். இப்போ இந்த ஆவிகள் மேல வந்தா அதுங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு உடம்பு வேணும். அது மனுஷனோட உடம்புலையோ அல்லது மிருகங்களோட உடம்புலையோ அதால தங்க முடியும். அதனால தான் அந்த கேட்ராவில் அந்த ஒரு மனுஷன்ல இருந்து அந்த லீகியோன் பிசாசை விரட்டின போது அது போய் பன்றிகளுக்குள்ள போயிடுச்சு. அதுக்கு ஏதோ ஒரு உடம்பு வேணும். இது உங்களுக்கு இது வரைக்கும் புரியுது இல்ல? அப்போ இப்போ நிம்ரோத் இறந்தோன அவன் என்னவாயிட்டான், டீமன். He is a demon. அவன் எங்க இருக்கான், கீழே அடைக்கப்பட்டிருக்கிறான். இது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுத்தது,
இந்த நிம்ராத் உலகத்துல வாழ்ந்த போது தன்னுடைய மனைவி செமிராமிஸ் அவங்கள திருமணம் பண்ணாரு. திருமணம் பண்ண பிற்பாடு அவர் ரொம்ப ஜெயண்டா இந்த மாதிரி ஒரு நெஃபிலிமா இருந்து ரொம்ப பராக்கிரமசாலியான போது அவருடைய சகோதரன் அவரை கொண்டுட்டாரு. கொண்டுட்டு அவருடைய சரீரத்தை 14 துண்டுகளா வெட்டிட்டாரு. வெட்டிட்டு கடல்ல அதை விட்டுட்டாரு. இந்த செமிராமிஸ் என்ன பண்ணாங்க, 13 துண்டுகளை பொறுக்கி எடுத்துட்டாங்க. ஒன்னே ஒன்று அவங்களுடைய ஆண் உறுப்பை அவங்களால எடுக்க முடியல, அதை மட்டும் அவங்க விட்டு வச்சுட்டாங்க. அப்போ அது கிடைக்கல அவங்களுக்கு. அப்போ இவங்க என்ன பண்ணாங்க, தன்னுடைய மந்திர சக்தி அதை வைத்து இந்த செமிராமிஸ் ஒரு ஆண் உறுப்பை உருவாக்கி தன்னைத்தானே கருவூட்டல் செய்து ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தாங்க. அந்த பிள்ளைக்கு பேரு ஹாரஸ். ஹாரஸுங்கிறது எகிப்திய மித்தாலஜியில் ஹாரஸுங்கிற பேரு, கிரேக்க மித்தாலஜியில் அப்போலோ. அப்போலோ அப்படிங்கிற ஒரு பிள்ளை. இந்த அப்போலோவை பெற்றெடுத்த போது இந்த அப்போலோக்குள்ள எந்த ஆவியை உள்ள வச்சாங்க, நிம்ரோதோட ஆவி. ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா அப்போலோ யாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நிம்ரோதோட ரீஇன்கார்னேஷன். நிம்ரோது மரித்திருந்தா அவனுக்கு ஒரு உடம்பு தான் தேவை. அவங்களுடைய அவங்களுடைய அந்த மந்திரத்தின் படி கூப்பிட்டாக்கா அது மேல வரத்தான் செய்யும். அப்போ அந்த அப்போலோ என்ன பண்ணிட்டா, நிம்ரோது தான் ரிசரெக்டட் நிம்ரோத், அவனுக்குள்ள இருந்தான். ஒரு காலகட்டத்துல அப்போலியான் என்ன பண்ணிட்டான், அப்போலோ என்ன பண்ணிட்டான், அவன் மரித்து போயிட்டான். அவனோட காலத்துல அவன் மரித்து போயிட்டான். இப்ப அப்போலியானோட ஆவி எங்க இருக்கு, பரலோகத்துல, இது பாதாளத்துல இருக்கு. பாதாளத்துல அடைக்கப்பட்டிருக்கு. ஆனா நம்ம ஏற்கனவே வெளிப்படுத்தின விசேஷம் 9வது அதிகாரத்துல படிச்சோம், அப்போலியான் வெளியில வருவான் அப்படின்னு. 9வது அதிகாரம் 11வது வசனத்துல பார்த்திருக்கோம். So someday Apollyon is going to come back. So in a way Apollyon யாரு, நிம்ராத். So Apollyon is coming back. Apollyon திருப்பி வருவான். அவன் வரும்போது அவனுக்கு ஒரு சரீரம் வேணும். அது யாரோட சரீரமா இருக்கும், அந்தி கிறிஸ்துவோட சரீரமா இருக்கும். அதனால தான் கர்த்தர், நான் சமுத்திரத்திலிருந்து யார் எழும்புறத பார்த்தேன்னு சொன்னாரு, ஒரு மிருகம் எழும்புறத பார்த்தேன். So Antichrist, he is not going to be, to start with probably he may be a man, I don't know. ஆனா அவன் காலகட்டத்தில் யாரால நிறைக்கப்படுவான், அப்போலியானால நிறைக்கப்படுவான். அதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுங்க. 13வது அதிகாரம் 2வது வசனம். நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களை போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும் இருந்தன. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. அப்போ நான் பார்த்த மிருகம் இது 3ஐயும் கலந்து இருந்ததுன்னு போட்டிருக்கு. வித்தியாசமான ஒரு மிருகம். ஒன்று சிங்கமா இருக்கணும், கரடியா இருக்கணும், அல்லது சிறுத்தையா இருக்கணும். எல்லாமே போட்ட ஒரு கலவையா இருக்கு. ஏற்கனவே வாசித்திருக்கோம், தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் முதல் 7 வசனம். இவங்க யாருங்கிறத அவர் ஐடென்டிஃபை பண்றாரு. தானியேல் 7 முதல் 7 வசனங்கள். பாபிலோன் ராஜாவாகிய பெல்ஷத்சாரின் 1ஆம் வருஷத்திலே தானியேல் ஒரு சொப்பனத்தையும் தன் படுக்கையின் மேல் தன் தலையில் தோன்றின தரிசனங்களையும் கண்டான். பின்பு அவன் அந்த சொப்பனத்தை எழுதி காரியங்களின் தொகையை விவரித்தான். தானியேல் சொன்னது, ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், இதோ வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்தில் இருந்து எழும்பின. முந்தினது சிங்கத்தை போல இருந்தது. அதற்கு கழுகின் செட்டைகள் உண்டாயிருந்தது. நான் பார்த்து கொண்டு இருக்கையில் அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது. அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனை போல 2 காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது. பின்பு கரடிக்கு ஒப்பாக்கிய வேற 2ஆம் மிருகத்தை கண்டேன். அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று தன் வாயின் பற்களுக்குள்ளே 3 விலா எலும்புகளை கவ்விக் கொண்டிருந்தது. எழும்பி வெகு மாம்சம் தின்னென்று அதற்கு சொல்லப்பட்டது. அதன் பின்பு சிவிங்கியை போலிருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன். அதன் முதுகின் மேல் பட்சியின் செட்டைகள் 4 இருந்தது. அந்த மிருகத்துக்கு 4 தலைகளும் உண்டாயிருந்தது. அதற்கு ஆளுகை அளிக்கப்பட்டது. அதற்கு பின்பு ரா தரிசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது கெடியும் பயங்கரமும்
மகா பலத்ததுமாய் இருந்தது. அதற்கு பெரிய இருப்பு பற்கள் இருந்தது. அதை நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கும் வேற்றுருவமாய் இருந்தது. போதும் சிஸ்டர், போதும். அப்போ இந்த மிருகம் 13வது அதிகாரம் 2வது வசனத்துல இந்த மிருகம் 3 மிருகங்களை ஒற்றுமைப்படுத்தினதா இருந்தது, அதனுடைய கலவையா இருந்தது. அப்போ இந்த சிங்கம் யாரை குறிக்குது? பாபிலோனை குறிக்குது. நெபுகட்நெசார் பாபிலோன் ராஜாவை குறிக்குது. கரடி எதை குறிக்குது? மீடோ பர்ஷியன் பெர்ஷிய ராஜாவை குறிக்குது. லெப்பர்ட் அலெக்சாண்டர் த கிரேட், அது சிறுத்தைன்னு வரணும், சிவங்கி கிடையாது, சிறுத்தை. அது அந்த ஒரு இது எல்லா கலவையும் வச்சுக்கிட்டதோட இல்லாம இந்த 4வது மிருகத்தை தானியேல் சொல்றாரு. அது 4வது மிருகம் எப்படி இருந்துச்சு? பார்க்க பயங்கரமா இருந்துச்சு. என்னால் அதை எக்ஸ்பிளைனே பண்ண முடியல, அப்பேற்பட்ட ஒரு மிருகமா இருந்ததுன்னு. அப்போ தானியேல் 7:7 13:2 வெளிப்படுத்தல் 13:2 பேரலா இருக்கு. ஏன்னா இவரு சொல்றாரு எல்லா கலவையும் உள்ள புது மாதிரி ஒரு மிருகத்தை பார்த்தேன், அதுக்கு அப்படி பல்லெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப பயங்கரமா இருந்ததுன்னு. அதே தான் தானியேலும் எழுதுறாரு. அப்போ இவங்க 2 பேரும் பார்த்தது ஒரே மிருகம் தான். அப்போ நீங்க இங்க பாருங்க, பாபிலோன் சிங்கம், மீடோ பெர்ஷியா கரடி, கிரீஸ் சிறுத்தை, அப்போ ரோம் அந்த விவரிக்க முடியாத மிருகம். அப்போ இந்த விவரிக்க முடியாத மிருகத்தை தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஆன்டி கிரைஸ்டை அப்படி ஐடென்டிஃபை பண்றதுனால அந்தி கிறிஸ்து எந்த ராஜ்யத்தை ஆள்கை செய்வாங்கிறது இங்க இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு. எந்த ராஜ்யத்தை ஆள்கை செய்வான்? ரோம்ல இருந்து அவன் ஆட்சி செய்வான். ஏன்னா ரோம் மறுபடியும் எழும்பி வரும். அதைத்தான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்தது 13வது அதிகாரம் 1 வசனத்துல நம்ம வாஸ்தோம், அவனுக்கு 7 தலைகள் இருந்தது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இந்த 7 தலைகளும் யார்? He had 7 heads and 10 horns. இந்த 7 தலைகள் யாரு? வெளிப்படுத்தல் 17 9-11 வரைக்கும். ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். அவைகள் 7 ராஜாக்களாம். இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள். ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். இருந்ததும் இராததுமாகிய மிருகமே 8ஆவதானவனும் அவ்வேளில் இருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமா இருக்கிறார். அப்போ யோவானுக்கு கர்த்தர் சொல்றாரு, இந்த 7 தலைகளும் யாருன்னு கேட்கும்போது சொல்றாரு, இந்த 7 தலைகளும் யாருன்னு. இந்த உலகத்தை 7 சாம்ராஜ்யங்கள், 7 ராஜ்யங்கள், எம்பயர்ஸ் இவ்வளோ நாள் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த 6வது ராஜா ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, ரோம் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தான் யோவானுக்கு இந்த தரிசனமே வருது. அப்போ இதை ஆட்சி செஞ்சவங்க யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா, எகிப்து, ஈஜிப்ட், அசிரியா, இப்ப இருக்கிற சிரியா, அசிரியா, பாபிலோன், மீடோ பெர்ஷியா, கிரீஸ் அண்ட் ரோம். கர்த்தர் சொல்றாரு, இந்த 6ல இப்ப ஒருத்தன் ஆண்டுகிட்டு இருக்கிறான்னு சொல்றாரு. 6வது, நீங்க வசனத்தை நல்லா பாருங்க, 6வது ஆள் ஆண்டு கொண்டு இருக்கிறான். இன்னொருத்தன் ஒண்ணு வருவான், அவன் 7வது ராஜ்யம், அது ரிவைவ்டு ரோமன் எம்பையர். அவன் வந்தாக்கா கொஞ்ச நாள் தான் ஆட்சி செய்வான்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் இந்த 7ல இருந்தே ஒருத்தன் எழும்புவான், அவன் தான் 8வது ராஜா, அவன் அந்த மிருகம் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, முதல்ல நம்ம கண்டுபிடிச்சோம் அந்தி கிறிஸ்து ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து தான் ஆட்சி செய்வான்ட்டுன்னு. அது நமக்கு புரியுது. அடுத்தது அவன் பதவிக்கு வந்தா 7வது ராஜா கொஞ்ச நாள் தான் ஆட்சி செய்வான்னு. நீங்க பாருங்க, உபத்திரவ காலம் எவ்வளவு நாள்? 7 வருஷம். அதுல முதல் 3 வருஷம் எங்க இருந்து ஆட்சி செய்வான்? ரோம்ல இருந்து ஆட்சி செய்வான். அதுதான் அவனோட ஹெட் குவார்ட்டர்ஸ். அப்ப அது 7வது ராஜ்யமா இருக்கும். ஆனா அவன் தன்னோட ராஜ்யத்தை 8வது ராஜ்யமா கடைசி 3 வருஷத்துல இருந்து ஆட்சி செய்வான். அவன் தான் 8வது ராஜா அப்படின்னு. அப்ப அந்த 8வது ராஜா யாரு? 8வது ராஜா தான் ஆன்டி கிரைஸ்ட். இதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க. 8வது ராஜா ஆன்டி கிரைஸ்ட்.
அது மட்டும் இல்லாமல் ஆனால் அவன் யார், இந்த 7ல் 1 தான் அப்படின்ட்டுன்னு அதையும் ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு. அந்த 7ல் 1 யாருங்கிறது இப்போ நமக்கு தெரியும். இட் இஸ் ரோம். டேனியல் சொல்லியிருக்கிறாரு. மறுபடியும் தானியேல் 7வது அதிகாரம் 8வது வசனம். அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது. அப்போ இந்த 7வது அதிகாரத்துல அந்த கடைசி மிருகத்தை பார்த்தபோது தானியேல் சொன்னாரு, அதுக்கு 5 7 தலையும் 10 கொம்புகளும் இருந்ததுன்னுட்டுன்னு. ஆனா இவர் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது 8வது வசனத்துல பார்க்குறோம், இன்னொரு கொம்பு வந்துச்சு அப்படின்னு. அதை அவர் என்ன சொல்றாரு, சின்ன கொம்பு, லிட்டில் ஹார்ன். லிட்டில் ஹார்ன், எல்ஸ்வேர் ஆல்சோ யூ கெட் இட், லிட்டில் ஹார்ன், சின்ன கொம்பு ஒன்று. அது என்ன பண்ணிருச்சு, அந்த 10ல் 3 அடிச்சு போட்டுருச்சுன்னு. அப்போ இந்த லிட்டில் ஹார்ன் யாரு? அந்த லிட்டில் ஹார்ன் தான் யாரு, ஆன்டி கிரைஸ்ட். மறுபடியும் நம்ம வாசிப்போம், தானியேல் 8வது அதிகாரம் 8 9 வசனம். அப்பொழுது வெள்ளாட்டு கடா மிகுதியும் வல்லமை கொண்டது. அது பலம் கொண்டிருக்கையில் அந்த பெரிய கொம்பு முறிந்து போயிற்று. அதற்கு பதிலாக ஆகாயத்தில் 4 திசைகளுக்கும் எதிராய் விசேஷித்த 4 கொம்புகள் முளைத்தெழும்பினது. அவைகளில் ஒன்றிலிருந்து சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டு தெற்குக்கும் கிழக்குக்கும் எதிராகவும் சிங்காரமான தேசத்துக்கு நேராகவும் மிகவும் பெரிதாயிற்று. அப்போ மறுபடியும் அவர் ஒரு லிட்டில் ஹார்னை சொல்றாரு. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போ நம்ம ஆன்டி கிரைஸ்ட் எதுலேருந்து வருவாங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ரோம்லேருந்து தான் வருவான்னு. ரோம சாம்ராஜ்யம் அந்த நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவையும் மத்திய தரைக்கடல் பகுதியையும் ஒன்றா இணைத்திருந்தது. அப்போ எந்த பகுதியிலேருந்து அவன் வருவாங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு மறுபடியும் கர்த்தர் சொல்கிறாரு. அப்போது டேனியலில் அவர் என்ன சொல்கிறாரு, 8வது அதிகாரம் 8வது வசனத்தில் ஒரு சின்ன கொம்பு வந்துச்சுன்னு. இப்போ ஒரு ஆட்டுக்கெடாவை பார்த்தேன், அது இஷ்டத்துக்கு அது என்ன பண்ணுச்சு, வளர்ந்துதுன்னு. இப்போ வாசித்த அந்த ஆட்டுக்கெடா யாருன்னு அவர் சொல்கிறாரு. 21வது வசனம் 8. ரோமம் உள்ள அந்த வெள்ளாட்டு கடா கிரேக்க தேசத்தின் ராஜா. அப்போ கிரேக்க தேசத்தின் ராஜா அந்த பகுதியிலிருந்து தான் வரணும். அந்த கிரேக்க பகுதியிலிருந்து தான் இந்த அந்தி கிறிஸ்து வரணும். அவர் என்ன சொல்றாரு, நான் இந்த வெள்ளாட்டை பார்த்துக்கிட்டு இருந்த போது அதனுடைய கொம்பு என்ன பண்ணிருச்சு, முறிஞ்சு போயிடுச்சு. அதுல இருந்து என்னாச்சு, 4 கொம்பு வந்துச்சு அப்படின்னு. உங்களுக்கு தெரியும், கிரீஸோட ஃபர்ஸ்ட், கிரீக் எம்பையரோட ஃபர்ஸ்ட் லீடர் அலெக்சாண்டர் த கிரேட். அவர் 30 வயசுலயே இறந்து போயிட்டாரு. அவருக்குன்னு பிள்ளைகள் இல்லை யாருமே. அதனால அவருடைய 4 தளபதிகள் என்ன பண்ணிட்டாங்க, நாட்டை, அந்த ராஜ்யத்தை கூறு போட்டுட்டாங்க. அதுல மேற்கு பகுதியில மெசிடோனியா, அதுக்கப்புறம் ஏசியா மைனர், துருக்கி, இன்னைக்கு இருக்கிற துருக்கி, இது ரெண்டும் என்ன பண்ணிடுச்சு, கால அடைவுல அழிந்து போயிடுச்சு. அது அவ்வளோ தூரத்துக்கு வல்லமையா இல்லை. ஆனா மற்றபடி 2 ராஜ்யங்கள் இருந்தது. ஒன்று சிரியா, இன்னொன்று எகிப்து. இது ரெண்டும் ரொம்ப வல்லமையா எழும்பி வந்தது. அப்ப இன்னைக்கு வரைக்கும் நிக்கிற இந்த ராஜ்யங்கள் இது 2 தான், சிரியாவும் எகிப்தும். அப்போ அந்தி கிறிஸ்து இது 2ல ஏதாவது ஒரு ஏரியாவில இருந்து தான் வரணும். ஏன்னா அப்படி போட்டிருக்கு. ஏன்னா இங்கேயுமே இந்த கொம்புகளுக்கு மத்தியில ஒரு சின்ன கொம்பு வந்ததுன்னு போட்டிருக்கு, a little horn. அங்கேயும் ஒரு லிட்டில் ஹார்ன். ஸோ இதுதான் அந்தி கிறிஸ்து. அவங்க இது ஏதாவது ஒரு பகுதியிலிருந்து வரணும். இப்போ சிரியாவா எகிப்தா அப்படின்னு. சிரியா இஸ்ரேலுக்கு வடக்குல இருக்கு. ஸோ ஹி இஸ் கால்ட் கிங் ஆஃப் த நார்த், வடக்கு திசை ராஜா. எகிப்து கீழே தென் திசையில இருக்கு, தெற்கு திசை ராஜான்னு. ஆனா தானியேல் மறுபடியும் ரொம்ப தெளிவா சொல்றாரு. வாசிங்க, தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 40 43. முடிவு காலத்திலோ வென்றால் தென்திசை ராஜா அவனோடே முட்டுக்கு நிற்பான். வடதிசை ராஜாவும் ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் அநேகம் கப்பல்களோடும் சூறை காற்று போல் அவனுக்கு விரோதமாய் வருவான். அவன் தேசங்களுக்குள் பிரவேசித்து அவைகளை பிரவாகித்து கடந்து போவான். அவன் சிங்காரமான தேசத்திலும் வருவான். அப்பொழுது அநேக தேசங்கள் கவிழ்க்கப்படும். ஆனாலும் ஏதோமும் மோவாபும் அம்மோன் புத்திரரில் பிரதானமானவர்களும் அவன் கைக்கு தப்பி போவார்கள்.
அவன் தேசங்களின் மேல் தன் கையை நீட்டுவான். எகிப்து தேசம் தப்புவதில்லை. எகிப்தினுடைய பொன்னும் வெளியுமான ஐஸ்வர்யங்களும் உச்சிதமான எல்லா வஸ்துக்களும் ஆண்டு கொள்வார். லீபியரும் எத்தியோப்பியரும் அவனுக்கு பின் செல்வார். அப்போ இவர் என்ன போட்டிருக்கிறாரு, அந்த நாட்கள்ல இந்த 3 பேரை ஒரு சின்ன கொம்பு எழும்பி அந்த 10ல் 3 கொம்புகளை அழிச்சு போட்டுருன்னு நம்ம வாசித்தோம். அந்த 3 கொம்புகள் யாருன்னு இங்கே சொல்றாரு தானியேல். அது யாரு? எகிப்து, லிபியா, எத்தியோப்பியா. அது 3மே அழிக்கப்பட்டு போயிடும்ட்டுன்னு. அப்போ எகிப்து அழிக்கப்பட்டு போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிற ராஜா யாரு? சிரியா. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, அந்தி கிறிஸ்து பழைய ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து எழும்பி சிரியா பகுதியிலிருந்து அவன் எழும்பி ஆட்சி செய்வான். So he is going to be the leader of the revived Roman Empire, ruling from the Syrian Greek descent. அவனுக்கு அந்த descent இருக்கணும் அப்படிங்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா இந்த சிரியா, லெபனான், ஈராக் இதுல அதிகமா இருக்கிறவங்க ஷியா முஸ்லிம்ஸ். ஸோ அவர் ஒரு ஷியா முஸ்லிமா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நீங்க அதெல்லாம் நீங்க கொஞ்சம் உங்களுடைய நியூஸ் இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ he is going to be a ஷியா முஸ்லிம். அது மட்டும் இல்லாம அந்த ஷியா முஸ்லிம்ஸ் தான் அதிகமா என்ன சொல்றாங்க, வரப்போற நாட்கள்ல எங்களுக்கு ஒரு மெசியா வருவாரு கடைசி நாள்ல, அவருடைய பேரு மஹதி அப்படின்னு. ஸோ தி ஆன்டி கிரைஸ்ட் கேன் பி தேர் மஹதி, the awaited one or the enlightened one. இப்போ உங்களுக்கு புரியுதா? இந்த காரியத்தை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தானியேல் என்னால் இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் தான் சொல்ல முடியுது. நீங்கள் வீட்டில் போய் நல்லா வாசித்து பாருங்க, அப்போ உங்களுக்கு இது எல்லாமே புரியும். அடுத்தது 13வது அதிகாரம் 1 வசனத்தில் நம்ம பார்த்தோம், அவனுக்கு 10 கொம்புகள் இருந்தது அப்படின்னு போட்டிருக்கு. 10 கொம்புகள். இந்த 10 கொம்புகள் யாரு? 17வது அதிகாரம் வெளிப்படுத்தல் 17:12. நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். இவங்களுக்கு ஒரே மணி நேரத்துல ஆளுகை செய்யறதுக்கு அவன் அதிகாரத்தை கொடுத்துறான். 10 பேரும் 10 ராஜாக்கள்னு. ஆனா தானியேல்ல இப்பதான் நம்ம வாசித்தோம், இந்த அந்தி கிறிஸ்து எழும்புனோன்னு அந்த 10ல் 3 பேரை போட்டு தள்ளிடுவான்னு. அது யாருங்கிறதையும் நம்ம பார்த்தோம், எகிப்து, லிபியா, எத்தியோப்பியா. அப்போ இந்த 10ல் இவங்க 3 பேரும் ஆரம்பத்தில் இருந்திருக்கிறாங்க, அவங்கள அவன் எடுத்துட்டான். மற்றவங்கள்லாம் யார் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி இது வேத பண்டிதர்களுடைய காரியம். இன்னைக்கு நடக்கிற காரியங்களை பார்த்தா அப்படி இருக்குது. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரான், லெபனான், ஈராக், டர்க்கி, அப்புறம் எகிப்து, ஈஜிப்ட், லிபியா, எத்தியோப்பியா, மாசிடோனியா, கிரீக், அந்த பகுதி ஐரோப்பாவை சேர்ந்த பகுதி. இந்த 10 பேருமா சேர்ந்து அவங்க இந்த முதல்ல ஆட்சிக்கு வரலாம், 8வது ராஜாவா. ஸோ அந்தி கிறிஸ்து ராஜ்யத்தில் நீங்கள் இன்னைக்கு பாருங்க எதுக்காக இந்த அளவுக்கு குழப்பம் ஆப்கானிஸ்தான்லேயும் பாகிஸ்தான்லேயும் இருக்குன்னு. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பார்டரில் தான் ஈரான் இருக்கு. ஈரான்ல இருந்து அப்படியே இருக்கு. எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே ஷியா முஸ்லிம்ஸ் தான். இன்னைக்கு அதிகமான குழப்பங்கள் இருக்கு. எல்லாமே அந்த they are stirring up to receive the antichrist. எல்லாமே ரெடியாக இருக்கு. இந்த காலத்தில் நம்ம அசதியாக இருக்கக்கூடாது. நம்ம சில காரியங்களை புரிந்து கொள்ளணும். அப்படி இல்லைன்னாக்கா நம்ம ஏமாந்து போயிடுவோம். அப்போது இவங்க இந்த 10ல் 10 பேரும் 10 ராஜாக்கள்ன்ட்டுன்னு இப்போ உங்களுக்கு புரியுதுல. இந்த 10 ராஜாக்கள் தலையிலையும் என்ன இருந்ததுன்னு பார்த்தோம், கிரீடங்கள் இருந்ததுன்னு. அந்த கிரீடத்தை இவன் தான் கொடுக்க போறான். புரியுதா? அடுத்தது 13வது அதிகாரம் 3வது வசனம். இது ரொம்ப முக்கியமான பகுதி. அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கு ஏதுவாய் காயப்பட்டு இருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கு ஏதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோட அந்த மிருகத்தை பின்பற்றி அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதனோட யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அந்தி கிறிஸ்துவ யாரோ கொன்னுடுவாங்க, பாதியில அவன் செத்து போயிடுவான், அப்புறம் மறுபடியும் அவன் உயிரோட எழும்புவான். அப்ப எழும்புனோன்னா மக்களுக்கு அது ஒரு பெரிய என்னவாகும், மிரக்கல் ஆட்டம் இருக்கும்னு.
இதுதான் நிறைய இடங்கள்ல போதிக்கிறாங்க சபைகள்ல. ஆனா அப்படி இல்லை. அங்க வேதத்துல போட்டிருக்கு, அவனுக்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தது. அவனோட 7 தலையில ஒரு தலை தான் அடிக்கப்பட்டுச்சுன்னு போட்டிருக்கு. ஒன் ஆஃப் ஹிஸ் ஹெட்னு. வெளியில அவன் சாகணும்னா அவனுக்கு ஒரு தலை தான் இருக்கு. உள்ளுக்குள்ளார ஆவிக்குரிய ரீதியில தான் அவனுக்கு எத்தனை தலை இருக்கு? 7 தலை இருக்கு. ஸோ ஒன் ஆஃப் ஹிஸ் ஹெட். அப்ப யார் அந்த தலை? அதை நம்ம பார்க்கணும். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன், மறுபடியும் 17வது அதிகாரம் 8வது வசனம். மறுபடியும், நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. அது பாதாளத்தில் இருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தின் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமா இருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். அப்போ அந்த மிருகம் ஒரு காலத்துல இருந்துச்சு, இப்ப இல்ல. அது மறுபடியும் எங்க இருந்து வருமா? பாதாளத்திலிருந்து எழும்பி வருமானு. இப்போ நிம்ராதோட ரீஇன்கார்னேஷன் யாரு? அப்பாலியான் ஒரு காலத்துல இருந்தான். அப்பாலியான் இப்ப இல்ல. ஆனா அப்பாலியான் திரும்பி வருவான் அப்படின்னு. புரியுதா? இதுதான் கர்த்தர் சொல்றாரு. ஏன்னா 9வது அதிகாரத்துல ஏற்கனவே சொல்லிட்டாரு அது யாரு அப்படிங்கறத. அந்த அப்பாலியான் என்ன பண்ணுவான்? அவன் பாதாளத்திலிருந்து ஏறி வருவான். அவன் தான் இந்த அசுத்த ஆவிகளுக்கெல்லாம் தலைமை தாங்கி இருப்பான்ட்டுன்னு. உண்மையாலுமே பார்த்தா அப்பாலியான் ஆன்டி கிரைஸ்ட அவனுக்குள்ள போனதுக்கு பிற்பாடு வெளியரங்கமா தான் அவன் அந்தி கிறிஸ்து, அவன் ஒரு மனுஷனா இருப்பான். ஆனா உண்மையான ஆட்சி யாருடையதா இருக்கும்? அப்பாலியானோட இருக்கும். வேதத்துல பேர் சொல்லி இருக்கிறார். ஹிஸ் நேம் இஸ் அப்பாலியான்ட்டுன்னு. ஸோ அப்பாலியான் வாஸ் and he is not now and he is yet to come, ascend out of the abyss அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ அவன் தான் திரும்பி வருவான். அது மட்டும் இல்லாம நீங்க வாசிங்க, ஆதியாகமம் 10வது அதிகாரம் 10வது வசனம். சினேயா தேசத்தில் உள்ள பாபேல், ஏரே, அக்காத், கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதிஸ்தானம். அப்போ நிம்ரோதை பத்தி சொல்லும் போது என்ன போட்டிருக்குன்னா, நிம்ரோத் முதல்ல அவன் தான் ஒரு உலக தலைவன் ஆனான், வேர்ல்டு டிக்டேட்டர் ஆனான். அவன் ஆனதுக்கு பிற்பாடு அவன் கட்டுன முதல் ராஜ்யம் எதுனா பேபெல் அல்லது பாபிலோன், அதுல இருந்து வந்தது தான். அப்போ அதுதான் அவனால கட்டப்பட்டது, அவனுடைய முதல் ராஜ்யம். இந்த 7 காரியத்தையும் நீங்க பாருங்க, இந்த 7 காரியத்தையும் பாருங்க. இப்போ பாருங்க, 7 ராஜ்யம் இருக்கு. எகிப்து அது ஆண்டுச்சு, ஆனா அழிஞ்சு போயிடுச்சு. ஆனா இன்ன வரைக்கும் எகிப்துங்கிற பேர்ல ஒரு நாடு இருக்கா இல்லையா? இருக்கு. அசிரியாங்கிறது இப்ப இருக்கிற சிரியாங்கிற பேர்ல ஒரு நாடு இருக்கு. பெர்ஷியா ஈரான், இப்பதான் ஈரான்ங்கிற பேர் மாறுச்சு இந்த முஸ்லிம்ஸ் வந்ததுக்கு அப்புறம். அது வரைக்கும் அதுக்கு பேர் பெர்ஷியா தான், அது ஈரான் இருக்கு. கிரீஸ் இருக்கு, ரோம் இருக்கு. ஆனா பாபிலோன் ஒரு நாடு இப்ப இருக்கா? பாபிலோன்ற பேர்ல ஒரு நாடு இருக்கா? இல்ல. பாபிலோன்ற பேர்ல இப்ப எந்த நாடு இருக்கு? அப்படி எந்த நாடுமே கிடையாது. அப்போ he was, it was, he is not now. அவன் இருந்தான், அவன் இப்போ இல்ல, ஆனா திரும்பி வருவான். அது அப்பாலியான் மட்டும் திரும்பி வரமாட்டான். அப்பாலியான் எங்க இருந்து ஆட்சி செய்வான்? மறுபடியும் பாபிலோன் கட்டப்படும். அதுதான் அதுல இருக்கிற முக்கியமான ஒரு காரியம். நீங்க இந்த காரியத்தை நல்லா பார்த்துக்குங்க. இந்த 7வது எம்பையர் ரிவைவ்டு ரோமன் எம்பையர், மறுபடியும் செறிவூட்டப்பட்டு எழும்பி நிற்கிற ரோம சாம்ராஜ்யம். இந்த ரோம சாம்ராஜ்யத்தை அவங்க உருவாக்கும் போது அந்தி கிறிஸ்து காலத்துல முதல் 3 வருஷம் அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கும்? ரோமாபுரியில இருக்கும் அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ். ஏன்னா இப்பயே உங்களுக்கு தெரியும் பிரசல்ஸ்ல தான் இருக்குன்னு. பிரசல்ஸ் பெல்ஜியம், அங்கதான் எல்லா ஃபைனான்சியல் சென்டர் எல்லாமே இருக்கு. ஆனா இந்த உபத்திரவ காலத்தின் மத்திய பகுதியில அந்தி கிறிஸ்து என்ன பண்ணிடுவான்? அந்த தன்னோட ஹெட் குவார்ட்டர்ஸை பாபிலோனுக்கு கொண்டு போயிடுவான். பாபிலோன் அப்படிங்கும் போது இன்னைக்கு இருக்கிற ஈராக், அங்க அவன் கொண்டு போவான். ஈராக் அப்படின்னு நான் சொல்லும் போது வரப்போற நாட்கள்ல 3 நாடுகள் ஒன்றா இணைய சான்ஸ் இருக்கு. இப்பயே அப்படிதான் இருக்கு. சிரியா, லெபனான், ஈராக், அது 3 சேர்ந்துதான் ஆதி காலத்து பாபிலோன். அது 3மே அதுல இணையறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த பாபிலோன் ஒரு காலகட்டத்தில் அழிக்கப்பட்டுருச்சு.
அப்படியே நெபுகட்நேசருக்கு பிற்பாடு அது அழிக்கப்பட்டுருச்சு. அது எழும்பி வரவே இல்லை. ஆனால் அநேகர் அதை மறுபடியும் கட்டி எழுப்ப ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அதில் முதல் ஆள் யாருன்னா அலெக்சாண்டர் தி கிரேட். அடுத்தது நெப்போலியன், இவங்க ட்ரை பண்ணாங்க. அடுத்தது எம்பரர் வில்ஹெல்ம் ஆஃப் ஜெர்மனி, அவங்க எல்லாம் ட்ரை பண்ணாங்க. எல்லாத்துக்கும் மேலே சதாம் ஹுசேன், அவர் தன்னோட பேரை நெபுகட்நேசர் தி செகண்ட் அப்படின்னு தன்னோட பேரை மாற்றி தன்னுடைய அஃபிஷியல் லெட்டர் ஹெட்லலாம் த பாபிலோனியன் எம்பையர்னு தான் வச்சுருந்துருக்கிறாரு. பாபிலோன் கட்டப்படும், மறுபடியும் கட்டப்படும். இதெல்லாம் எக்ஸ்டர்னல் எவிடன்ஸாக இருக்குது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வாஸ்தமே ஆதியாகமம் 10வது அதிகாரம் 10வது வசனத்தில் இந்த நோவாவின் வெள்ளத்துக்கு பிற்பாடு மக்கள் எல்லாம் எந்த இடத்துல கூடினாங்கன்னு போட்டிருக்கு. சினேர் பள்ளத்தாக்கு, ஷினார், த லேண்ட் ஆஃப் ஷினார். அதுதான் அந்த ஷினாருங்கிறது எங்கே இருக்குன்னா ஈராக்கில் தான் இருக்குது. அதை மத்தியமாக வைத்து தான் அந்த நிம்ரோத் என்ன பண்ணா, அந்த பேபல் டவரையே அவன் கட்டுனான், ஷினார். ஆனால் இன்னைக்கு இப்போ கல்ஃப் வார் நடந்து முடிஞ்சது இல்லையா ஈராக்கில். அந்த கல்ஃப் வார் முடிஞ்ச போது அவங்க ஈராக்குக்கு போனபோது ஒரு தரைமட்டமாக்கப்பட்ட ஒரு லெவல் லேண்டு, ஃப்ளாட் லேண்டை அவங்க பார்த்தாங்க. அதுதான் ஷினாருங்கிறதையும் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ ஷினாருங்கிற லேண்டை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி, பாபிலோன் கட்டப்படுங்கிறதுக்கு நான் இந்த மாதிரி ஆதாரத்தை கொடுத்தேன். வேதத்தில் ஆதாரம் இருக்கா? ரொம்ப தெளிவான ஆதாரம் இருக்கு. வாசிங்க, சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 5லிருந்து 11 வரைக்கும். இதை நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் எடுத்துக்குங்க உங்கள் பைபிள் கையில் வச்சுருந்தீங்கன்னா. சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 5லிருந்து 11 வரைக்கும். என்னோட பேசின தூதன் வெளியே வந்து என்னை நோக்கி, நீ உன் கண்களை ஏறெடுத்து புறப்பட்டு வருகிறதை என்ன என்று பார் என்றார். அது என்னவென்று கேட்டேன். அதற்கு அவர், அது புறப்பட்டு வருகிறதாகிய ஒரு மரக்கால் என்றார். பின்னும் அவர், பூமி எங்கும் இதுதான் அவர்களுடைய கண்ணோக்கம் என்றார். இதோ ஒரு தாளந்து நிறையான ஈய மூடி தூக்கி வரப்பட்டது. மரக்காலின் நடுவிலே ஒரு ஸ்திரீ உட்கார்ந்திருந்தாள். அப்பொழுது அவர், இவள் அக்கிரமக்காரி என்று சொல்லி அவளை மரக்காலுக்குள்ளே தள்ளி ஈய கட்டியை அதன் வாயிலே போட்டார். அப்பொழுது நான் என் கண்களை ஏறெடுத்து இதோ புறப்பட்டு வருகிற 2 ஸ்திரீகளை கண்டேன். அவர்களுக்கு நாரையின் செட்டைகளுக்கு ஒத்த செட்டைகள் இருந்தது. அவர்கள் செட்டைகளில் காய்ச்சிருந்தது. இவர்கள் மரக்காலை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவாய் தூக்கி கொண்டு போனார்கள். நான் என்னோட பேசின தூதனை நோக்கி, இவர்கள் மரக்காலை எங்கே கொண்டு போகிறார்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், சினையார் தேசத்திலே அதற்கு ஒரு வீட்டை கட்டும்படிக்கு அதை கொண்டு போகிறார்கள். அங்கே அது ஸ்தாபிக்கப்பட்டு தன் நிலையிலே வைக்கப்படும் என்றார். அப்போ சகரியா தீர்க்கதரிசியின் காலத்துல கூட ஷீனார் கிடையாது, எல்லாமே அழிக்கப்பட்டிருந்தது. இப்போ தீர்க்கதரிசி என்ன பார்க்கறாரு, கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது நான் ஒரு கூடையை பார்த்தேன். இட் இஸ் அ மெஷர். இப்போ நமக்கெல்லாம் அந்த படியெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி இட் இஸ் கால்டு ஈஃபா. அந்த மெஷர் தான் அந்த காலத்தில் உபயோகித்த மெஷர். அது வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்திருக்குது. அப்போது அதை பார்த்தாக்கா அது ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அது எங்கேயோ போயிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தாக்கா அதுக்குள்ள ஒரு ஸ்திரீ இருக்காங்க, ஒரு பெண். அதை உள்ள தள்ளி அவர் மூடிடுறாரு. அவர் சொல்றாரு, இது விக்கெட்னஸ் அப்படின்னு, இது ஈவில். அந்த லேடியை எதுக்கு அவர் அந்த பெண்ணை எதுக்காக அவர் ஊமைப்படுத்துறாருன்னா இட் இஸ் விக்கெட்னஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகம் எங்குமே அவங்களுடைய கண்ணோக்கம் அதில் தான் இருக்குங்கிறார். உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய கண்ணோக்கமும் எதில் இருக்கான், அந்த பெண் அதில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி. இது எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் டினோட்டிங் ஈவில் காமர்ஸ். ரொம்ப கரைப்படியப்பட்ட இன்னைக்கு இருக்கிற வர்த்தக காரியங்கள், வர்த்தகம் பொய்யில தான் அடிப்படையில் தான் வர்த்தகங்கள் இருக்கு. ஆனால் நீங்கள் பாருங்க, மனுஷர் எல்லாருடைய கண்களும் உலகமெங்கும் எல்லார் கண்ணும் எதில் இருக்கு, காசுல தான் இருக்கு, காசுல தான் இருக்கு. நம்மளெல்லாம் அசைக்கணும்னா 500 ரூபாய் 1000 ரூபாய் நல்லா இருந்துச்சு, வேற எதுக்குமே நம்ம அசைய மாட்டோம், அதுக்கு அசைஞ்சிருவோம். அதுதான். ஸோ ஆஸ் கிறிஸ்டியன்ஸ் அவங்க எதுக்கு அசைகிறாங்களோ நம்ம அதுக்கு அசையக்கூடாது. பணம் தப்பே கிடையாது, பணக்காரராக இருக்கிறது தப்பு இல்லை, பணம் சம்பாதிக்கிறது தப்பு இல்லை, சொத்து வைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அந்த பணத்தை
என்னுடைய வாழ்க்கைக்கு செக்யூரிட்டின்னு நினைக்கிறது தான் தப்பு. அதனால தான் கர்த்தர் சொன்னார் 1 தீமோத்தேயு 6:10 பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறா இருக்குதுன்னு. பணம் தப்புன்னு சொல்லலை, பண ஆசை தான். அப்போ இவர் என்ன சொல்றாரு, எல்லாமே எல்லார் கண்ணும் அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த மெஷர் இட் இஸ் அ காமர்ஸ், இட் இஸ் அ எக்கனாமிக் சென்டர், அதை அது குறிக்குது. அப்போ 2 பறவைகள் இந்த மெஷரை எடுத்துக்கிட்டு எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. அப்போ இந்த தீர்க்கதரிசி கேட்குறாரு, இவங்க எங்க போறாங்க அப்படின்னுட்டு. ஒரு இடத்துல இருந்து அதை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறாங்க. அது எங்க கொண்டு போறாங்கன்னு கேட்டதுக்கு அவங்க ஷீனாருக்கு கொண்டு போறாங்க. அங்க அதுக்கு ஒரு இடம் கட்டப்படணும். அப்போ இந்த ரோமன் எம்பையர் ஆரம்பிக்கும் போது எங்க இருக்கும், அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் பிரசல்ஸ்ல இருக்கும். இப்போ எங்க போக போகுது, அது பாபிலோனுக்கு போக போகுது அப்படின்னு நான் சொல்லலை, தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறாரு. ஸோ பாபிலோன் வில் பி பில்ட், பாபிலோன் வில் பி பில்ட். ஆல்ரெடி தேர் ஆர் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் தட். அது இருக்கு. நீங்கள் என்னைக்காவது உங்கள் கூகுள் சர்ச்சில் போடும்போது ஈராக்கி தீனார்னு போட்டு பாருங்க. அவங்க காசு வச்சுருக்காங்க, எல்லாரும் அடிச்சுக்கிறாங்க. அந்த தீனார் காசு அது கோல்டு, ஃபுல் கோல்டு, அதுக்கு வேல்யூ ஜாஸ்தி. அதனால இன்றைக்குமே அது எல்லாமே கட்டப்பட்டு அது ரெடியாக இருக்குது. நமக்கு தான் எதுவுமே தெரியறதில்ல. ஸோ அங்கே போய் அது என்ன பண்ண போகுது, அதுக்கு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல அது கட்டப்படும். அப்போ இது எல்லாமே நமக்கு ரெடியாக இருக்குது. இன்னைக்கு கர்த்தர் இவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அந்தி கிறிஸ்து யாருன்னு உங்களுக்கு தெரியுது, எந்த பகுதியிலேருந்து வருவாங்கிறது உங்களுக்கு தெரியுது, எந்த பர்டிகுலர் ரீஜன்லேருந்து வருவார், சிரியா கிரீக்கு, எந்த மதத்தை சார்ந்திருப்பாங்க, அந்த மதத்திலையும் எந்த பகுதியாக இருக்கலாம் அப்படிங்கிறதும் தெரியுது. ஆரம்பத்தில் எந்த பகுதியிலேருந்து ஆட்சி செய்வான், இட் இஸ் பிரசல்ஸ். அதுக்கப்புறம் எங்கே போகணும், இட் ஷுட் பி இன் ஷீனார். இன்னைக்கு கட்டப்படுது. அதனால நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது முக்கியமாக வெளிநாட்டு நியூஸுகள், எதையாவது ஒரு நியூஸ் சேனல் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் பாருங்கள். அதில் உங்களுக்கு இந்த காரியங்கள் நான் இப்போ தான் வர நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். வேதத்தை அதிகமாக ஆராயணுங்கும்போது வேத அறிவு இருந்தால் பத்தாது, நமக்கு விஞ்ஞான அறிவு வேணும், கூட இந்த மானிட்டரி அது வேணும், உலக நடப்புகள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ அதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்மளால் இந்த தீர்க்க தரிசனங்களையும் நம்முடைய காலங்களையும் நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். அதனால் இந்த அந்தி கிறிஸ்துங்கிற இந்த பேசிஸ் தான் இனி வரப்போகிற அதிகாரங்கள் எல்லாத்துக்கும். இவனை குறித்து தான் மற்ற காரியங்கள் கடைசி வரைக்கும் இருக்குது. அதனால் இதை நீங்கள் இன்னொரு தடவை, எனக்கு புரியுது, எனக்கு இருக்கிற கொஞ்ச நேரத்தில் என்னால் தானியேல் 7வது அதிகாரத்தையும் 8வது அதிகாரத்தையும் வாசிக்க முடியல. இருக்கிறதுல கொஞ்சம் சொல்லியிருக்கேன், நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. இதனுடைய கண்டினியூவேஷன் அடுத்த வாரம் இருக்கும். நான் 3 வசனங்கள் தான் இன்றைக்கி நம்ம படிச்சிருக்கிறோம், மற்ற வசனங்கள் நம்ம பின்னாடி படிப்போம். ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, இந்த நாளுக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அக்கிரமத்தின் எல்லைகளை நாங்கள் இன்றைக்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் எங்களுடைய கண்களுக்கு முன்பாக. ஆனால் இந்த நாட்களில் நாங்கள் உம்முடைய மக்களாக வாழக்கூடிய தைரியத்தை எங்களுக்கு கட்டளையிட்டுறோம். விசுவாசத்தில் உம்முடைய வார்த்தையை சார்ந்து நாங்கள் வாழ எங்களுக்கு அதிகமான பலன் தேவை. உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கிறவங்களா இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்திடலாம். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். கடைசி நாட்களில் நாங்கள் நிற்கிறோம். இந்த நாட்களில் நாங்கள் எப்படியாவது உம்மோட நாங்கள் வந்துடணும். இந்த ராஜ்யங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஆனால் நித்திய ராஜ்யத்துக்குன்னு எங்களை நீர் தயார்படுத்திக்கிட்டு இருக்கிறீர். அந்த ராஜ்யத்துக்கு நாங்கள் ஏற்றவங்களாக மாறி வந்து சேரவும் மற்றவங்களையும் கொண்டு வரவும் எங்களுக்கு உதவி செய்திடலாம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே.